சிறகுகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். ஹல்லேலூயா, glory Lord. மகிமாய் எல்லாரும் இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என்னே உதிப்பாதா, உயரங்கள் பறந்திடுவே. எல்லாரும் உன்னதரின் மகிமை என்னே உதிப்பாதா, உயரங்கள் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். Yes Lord, glory. சிறையிருப்பு நாட்கள் முடிந்து போனது, சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. Glory Lord. சிறையிருப்பு நாட்கள் முடிந்து விட்டது, சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. சிறையிருப்பு நாட்கள் முடிந்து போனது, சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என்னே உதிப்பாதா, உயரங்களை பாருங்கள். எல்லாரும் உன்னதரின் மகிமை தேலே உயரே. எல்லாரும் பாடுவோம். மேலே உயரே உயரே. வனாந்திரத்தும் சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதுளைத்தான் வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை உன்னதரின் மகிமை. எல்லாரும் ஆமென் Lord. உன்னதரின் மகிமை என்னே உதித்தாதா, உயரங்கள் பறந்திடுவே. மேலே உயரே. Oh yes Lord, glory Lord. மேலே உயரே. ஓ உயரே உயரே. ரபனதா சதரி கரபா. எஸ் Lord. மேலே உயரே. மகிமை. எஸ் Lord. யெசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூரச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. யெசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூரச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை எனக்கு உன்னதரின் சத்தம் எனக்குள் இருப்பதா, உற்சாகமாக ஓடுகிறேன். உயரே உயரே உயரே. எல்லாரும் Glory Lord. Yes 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 Lord. எல்லாரும் உயரே. ஓ ரபரா தரா ஷதரா பரா ஷதரி கரபா. ஓ எல்லாரும் உயரே உயரே.
மேலே உயரு. ஓ ஓ glory Lord. மேலே உயரு. ஓ ரபனா ஷதரி கரபா. தேவனுடைய வல்லமையின் பிரசனம் ஒவ்வொரு மீது ஊற்றப்படட்டும். புதிய துவக்கம் உண்டாகட்டும், புதிய ஆரம்பம் உண்டாகட்டும், புதிய அபிஷேகம் உண்டாகட்டும், புதிய எண்ணெய் உண்டாகட்டும். ஓ ஓ ரபனா தரா ஷதரி கரபா. எஸ் லார்ட், glory. ஓ உயரு 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 நான் பரப்பே. ஆமென் லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் அருமையாக நம்மளை வழி நடத்தி இந்த சபையை ஆசீர்வாதமாக கொண்டு வந்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். 14 வருடம் ஆரம்பத்திலிருந்து இந்த 14 வருடமும் எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், இன்னல்கள், துன்பங்கள், வேதனை, சோதனைகள், இதில் மத்தியில் கர்த்தர் இருந்தாலும் அவருடைய கர்த்தர் கரம் நம்மை விடவில்லை. ஆசீர்வாதமாக கொண்டு வந்து அழைத்து வந்து இந்த 14ஆம் வருடத்தை முடிவுக்குள் கொண்டு வந்து ஆராதிக்க செய்த தேவனுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த சபை, இந்த சபையை வழி நடத்துகிற ஒரு மேய்ப்பராய் நமக்கு அன்பான ஒரு மேய்ப்பரை நமக்கு கொடுத்த கர்த்தருக்கு முதலாவது நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் அருமையாக நமக்கு கெஸ்டாக வந்திருக்கும் சிஸ்டருக்கும் என்னுடைய நன்றியை நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இப்படியாகவே கர்த்தர் ஒரு அருமையான நம்ம மேய்ப்பரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நீருடையில் அழைத்து செல்லக்கூடிய, நமக்கு தேவையான உணவுகளை கொடுத்து போஷித்து நம்மை வழி நடத்தக்கூடிய அவருக்கு எத்தனையோ உபத்திரவங்கள், பாடுகளை நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கிறோம். அதை கூட அவரை விட்டுட்டு நமக்கு விடாதபடி நமக்காக ஜெபித்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து இரவும் பகலுமாக தூங்காதபடிக்கு ஜெபித்து நமக்காக நம்ம ஒரு குடும்பத்தை நம்மளால் வழி நடத்த முடியல. ஒரு குடும்பத்தை நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தை பாருங்க, எத்தனை பிரச்சனைகள் வருது, அதை சமாளிக்க நம்மளால முடியல. பட் இத்தனை நம்ம ஃபேமிலியை சமாளிக்கிறாருன்னா பாஸ்டர் ஒரு அருமையான கர்த்தருடைய கரம் அவரோடு இருக்கிறதுனால, அவருடைய பிரச்சனை அவரோட இருக்கிறதுனால தான் நம்மளை மேய்க்க ஒரு நல்ல மேய்ப்பராக பாஸ்டர் ராபின்சன் நமக்கு கொடுத்த கர்த்தருக்கு நம்ம அனைவரும் கைத்தட்டி அவரை வாழ்த்துவோமாக. அருமையான பாஸ்டருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவரை கௌரவிக்கும் விதமாகவே இந்த அருமையான சால்வை போத்தி அவருக்கு இந்த கிஃப்டையும் கொடுக்க சபையின் சார்பாக, ஒவ்வொருடைய சார்பாக, லீடர்ஸ் சார்பாக, அனைவரும் சார்பாக இந்த சிஸ்டர் சில கேள்வி கேட்குறேன், சொல்லுங்கள். உங்கள் ஹெச்எம்மாக இருந்தவங்க சிஎஸ்ஐயில், நான் உங்கள் இடத்துல வந்தது எத்தனை வருஷத்தில் உங்கள்கிட்ட ஊழியத்துக்குன்னு வந்தேன்? எந்த வருஷத்தில் உங்கள் ஊழியத்துக்குன்னு துறையில்? இந்த வருடம் 2005 முதல்ல ஈவினிங்கில் தான் நடத்திட்டு இருந்தோம். அது நான் தான் சொன்னேன், நீங்கள் வாங்க சபைக்கே வாங்கன்னு சொல்கிறப்ப காலையில் 10 மணிக்கு ஆரம்பிப்போம், திரும்ப மதியானத்தும் 3 மணிக்கு. அம்மா ஊழியம் எப்படி நடந்தது துறையூரில்? ஊழியம் நடக்கிறப்ப பார்த்து வருவார். வந்தோடனே இந்த காட்டில் இருக்கிற வேலை செய்கிற மக்கள் தான் வருவாங்க. இப்படி கேள்விப்பட்டு வந்தோடனே 2 வீலரில் தான் வருவாங்க. அந்த சேனப்பநல்லூர் அந்த எல்லா கிராமங்களுக்கும் சென்று பாஸ்டர் சந்திரன் எல்லாரும் சேர்ந்து, பாஸ்டர் முத்துசாமி எல்லாம் சேர்ந்து இவங்களை கூட்டிகிட்டு போய் வீடு வீடாக நானும் கூட போயிருக்கேன். அப்படியே வீதி போகிறது, பாடல் பாடுறது, சத்தியத்தை சொல்கிறது. அப்படித்தான் இந்த ஊழியம் தாழ்மையாக ஆரம்பிக்கும். அங்கே நடந்த டெலிவரன்ஸ் எப்படி இருக்கும்? இது ஞானஸ்தானம் கொடுக்கலாம் ஒன்றும் இருக்காது. ஒரு அம்மா இன்னைக்கு எனக்கு கொடுக்கணுங்கிறாங்க. அந்த தொட்டியை பார்த்தீங்கன்னா பச்சைன்னு இருக்குது தண்ணி, பழைய தண்ணி. பாஸ்டர் கொடுங்கன்னாங்க. கொஞ்சம் கூட நான் இவ்வளோ வெள்ளையும் சொல்லையுமா இருக்கேன்னு யோசிக்கல, டபக்குன்னு தொட்டிக்குள்ள. அதுதாங்க எனக்கு உங்கள் பார்த்துட்டு பிடிச்சது, தாழ்மை. ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுறது. கடவுளுக்கு முன்னாடி இன்றை பொய் சொல்ல எனக்கு அவருக்கு என்ன முகஸ்துதிக்காக சொல்லலை. தேவன் அறிவார், உண்மையுள்ளவன், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்.
அப்படிதான் ஞானம். ஆனால் வளர்ந்தது வளர்ந்தது விருத்தி அடைந்தது. இன்னும் இவங்க விட்டுட்டு வந்தது அந்த லிண்டல் வரையில் வந்த பில்டிங் கட்டலை. ஒருவேளை இவங்க தான் வந்து கட்டி முடிப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியும். மேலே இருக்கிற கூடாரும் பாத்திரம் இருக்கும் பொழுது நிறைய பேர்த்த டொனேஷன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நானும் லோன் போட்டேன். அதை பார்க்குறப்பெல்லாம் ஞாபகம் வரும். சபை நிறைஞ்சிருக்கும், ஜனங்க சபை நிறைஞ்சிருக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவரு கூட வந்திருக்கார் நிறைய நாள். எனக்கு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னா எனக்கு வந்து ஒரு என்ன நாள்னு சொல்லவே முடியாது. 2 கட்டப்பை நிறையா போய் ஒத்தால வாங்கிட்டு வருவேன். நல்ல ஒரு சாப்பாடு, நல்லா நான் சமைப்பேன். நல்ல சாப்பாடு செஞ்சு ஆத்ம உணவு இங்கே அது முடிஞ்சோன்னு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு சந்தோஷமாக அனுப்புவேன். நல்ல ஜனங்கள் வந்தார்கள், நல்ல பலனை பெற்றுக்கொண்டார்கள். இன்னும் சாட்சியாக இருக்காங்க. சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்தாங்கன்னா எல்லாரும் வந்துடுவாங்க. அதுதாங்க ஒரு விஷயம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பையனுக்கு எப்படி டெலிவரன்ஸ் பண்ணாருன்னு சொல்கிறேன், யாராலையும் முடியாது. அப்படி ஒரு எகரித்து பாருங்க. டேய் அவ்வளோதான், டேய் படுத்த ரொம்ப ஈஸியாக அந்த டெலிவரன்ஸை செய்தாங்க. நிறைய பேர் விடுதலை பெற்றாங்க, நிறைய பேர் சுகமடைந்தார்கள். இன்னைக்கு சாட்சியா இருக்காங்க. இவர்கள் வருவதற்கு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை அழைத்த உடனே வேணா நான் வர்றேன், ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுவோம், யூ ஆர் த சீஃப் கெஸ்ட்னாங்க. அதற்கு எனக்கு தகுதியே இல்லை. ஆனாலும் பெற்றவங்களுக்கு எது சந்தோஷம்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, உயர்வை குறித்து ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை மட்டுமே பகிர்ந்து கொள்கிறேன். வசனம் யாக்கோபு 1:17 சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாக்களிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆண்டவத்தை கேட்டேன், ஆண்டவரே என்ன வார்த்தையை போய் நீங்கள் எல்லாரும் நல்ல ஒரு போதகருடைய போதகத்தால் தேறின வல்லுநர்கள், உங்களுக்கு நான் வந்து சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் ஆண்டவத்தை கேட்டேன். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார், கர்த்தரை நம்புகிறவன். ஹல்லேலூயா. அதை பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அப்புறம் சொன்னார், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஆமென். திருப்பியும் பேசினார், கர்த்தரை நம்புகிறவர் பாக்கியவான். இந்த 3 காரியங்களையும் கர்த்தர் பேசும்படியான கிருபையை எனக்கு இந்த நாளிலே சொல்லும்படியாக கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு மாத்திரமல்ல, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் உண்டாக வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பிதாவே, 7 தரம் மண்குகையில் புடமிடப்பட்ட சுத்த சொற்களாயிருக்கிற வார்த்தையாயிருக்கிற உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தி பேசும்படியான பாக்கியத்தை இந்த பூமியிலே எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. விசேஷமாக இந்த துதியின் ஆராதனை ஜப இல்லத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கீங்க. அதற்காக நன்றி. என்னை மறையுங்க, நீங்க பேசுங்க. கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய வார்த்தை அவர்களுடைய உள்ளத்திலே பதியட்டும். கர்த்தர் இடைபடுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இன்னைக்கு 14ஆம் ஆண்டு. 14 ஒன்னையும் நாளையும் கூட்டுங்க. 5 என்ன அர்த்தம்? வேதத்தில் 5ஆம் எண்ணுக்குரிய மதிப்பு கிருபை, பொருள். இது கிருபை. ஆமென். இது ஒரு கிருபை, இது ஒரு புதிய ஆரம்பம். 14 ஆண்டுகள் கடந்து வந்த பாதையிலே மறுபடியும் நீ பெற்றுக்கொள் புதிய ஆசீர்வாதத்தை என்று ஆண்டவர் 15 இல்லை 14 முடிஞ்சு 15 ஒரு புதிய துவக்கம். ஹல்லேலூயா. பாஸ்டருக்கு மாத்திரம் வாழ்த்து கிடையாது. பாஸ்டர் மனைவி, பாஸ்டருடைய கண்மணி பிள்ளைகள், மருமகள், சபை மக்கள் அனைவருக்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே எல்சடாய் திருச்சபையின் மூலமாக வாழ்த்துக்களை கூறுகிறேன். பாக்கியம், செழிப்பு, உயர்வு, இந்த 3ம் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு, ஒரு சபைக்கு ஒருங்கே கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருங்கே அப்படின்னா ஒன்றாக கிடைத்திருக்கிறது. இதற்கு காரணம் ஒரு வாழ்க்கை மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய 3 கூறுகள், ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த 3லும் செழிப்பு.
அப்ப இருந்தாதான் அது ஒரு முழுமையான ஒரு மகிழ்ச்சியின் ஒரு வாழ்வு. அப்ப ஆவியிலே முதலாவதாக செழிப்பு வேண்டும் என்றால் ஆத்மாவிலே செழிப்பு இருந்தால்தான் ஆவியிலே செழிப்பு வரும். அது என்ன ஆத்மாவோட செழிப்பு, ஆவியில செழிப்புனா, ஆத்மா பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன், விரும்புகிறேன். அப்ப இந்த ஆத்மா அருமையான, நான் இப்ப பேசுறது எல்லாமே அவரை பற்றி தான் பேசுகிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆத்மா நான் உணர்வுகளெல்லாம் அடக்கி கண்ணீரை அடக்கி நான் பேசுகிறேன். அந்த ஆத்மா வாழ்வதனால்தான் இன்றைக்கு ஒரு பெரிய சிங்கர் கூட இப்படி பாட மாட்டாங்க, பாடவே முடியாது. இன்னைக்கு அவருடைய ஹார்ட் எப்படி இருக்கு, எவ்வளவு பலவீனப்பட்டு இருக்கு. நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் தூய ஆவியானவர் பலப்படுத்துகிறதுனால். அப்ப இந்த ஆத்மா வாழுதுன்னா எப்படி வாழுதுன்னா, ஏன் வாழுது? தனிமையில் அமர்ந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து எதற்காக? அவருடைய வசனத்தை தியானிக்க, அவருடைய ஆலோசனையை கேட்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைக்க முடியாது, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைக்கிறார். ஏன் இந்த ஆத்மா பிழைக்கணும்? ஆவியில செழிப்பா இருக்கு. ஆவிங்கிறது இந்த ஆத்மாவில் இருக்கிற நினைவு, உள்ளம், நெஞ்சம், எண்ணம், இவற்றில் உதிக்கும் வார்த்தைகளை ஆவியிலே பேசுவதற்கு அந்த செழிப்பின் கனிகள் தான் நீங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் பலவித மனநிலைமையிலே வாரத்தோடு ஆலயத்திற்கு வரும் பொழுது நீங்கள் துக்கமுகமாக யாரும் வந்த வண்ணமாக இதுவரை யாரும் போனதில்லை, ஒத்துக்கிறீங்களா? நன்மையை பெற்றுக்கொண்டு போய், அதுக்கு காரணம் இந்த ஆத்மா உசுரோடு இருக்கு. எதன் மூலமாக உயிரோடு இருக்கு? இதில் எழுதப்பட்டது வார்த்தை. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆத்மா வாந்தியோடு உட்காரும் பொழுது அது ரேமாவா கிடைக்குது. அது ஒன்றுமே மாற்ற முடியாது, அதை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது ஆவியின் செழிப்பாக வருகிறது. அப்போ அந்த ஆத்மா ஆவி செழிக்குது. சரீரத்தில் என்ன செழிப்பு அப்படின்னு பார்த்தா, இந்த ஆவி ஆத்மா சொல்கிற காரியத்தை நற்கிரியைகள் செய்யும் பொழுது அது செழிக்குது. உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். பாத்தரையா என்ன செய்தார்? போன கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி என்ன காரியம் நடந்துச்சு? நற்கிரியை செய்தாங்களா? என்ன செய்தாங்க? ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகளை, இவர்களை இனம் கண்டு கொண்டு உதவி செஞ்சாங்கல்ல, அதுதான் நற்கிரியைகள். அப்போ இந்த ஆத்மா செழித்ததினால ஆவியும் செழித்து அதை சரீரத்தில் செழிப்பாக மாற்றியது. ஹல்லேலூயா. அப்போ யாருக்கு இந்த செழிப்பு வரும் அப்படின்னு சொன்னால், கர்த்தரை நம்புகிறவங்களுக்கு மட்டும்தான் செழிப்பு வரும். ஹல்லேலூயா. அந்த எத்தனை பேருடைய உடைந்த வாழ்க்கையை பாத்தர் அவர்கள் கட்டுவித்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் கட்டியிருக்காங்களா இல்லையா? உடைந்து போன வாழ்க்கையை கட்டியிருக்காங்களா இல்லையா? கட்டப்பட்டவங்க மட்டும் கை தூக்குங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைக்கின்ற. இதுதாங்க சரீரத்தில் செழிப்பு. இதற்குத்தான் ஆண்டவர் அவருக்கு ஜீவனை கொடுத்திருக்கார், வேற எதுக்காகவும் இல்லை. அந்த ஜீவனை யாரும் கொண்டு போக முடியாது, பறிக்க முடியாது. He is in the hands of the Almighty. அவர் வச்சு வேலை வாங்குறவர்களும் வச்சு முடிச்சுட்டு நீ வா என் இளைப்பாறுதலுக்கு அப்படின்னு சொல்றவர்களும் அவருடைய ஊழியத்தை செய்வார். ஹல்லேலூயா. யார் யார் விரும்புறீங்க இந்த ராபின்சன் பாஸ்டரோட ஊழியம் இந்த சண்முகா திருமண மண்டபத்தோடு முடியக்கூடாது, முடியக்கூடாது. இதே திருச்சி பட்டணத்தில் சொந்த இடம் வாங்கி ஆலயம் கட்டி இதே போல வருடா வருடம் நன்றி பலி செலுத்தும் நாள். இந்த நாள் 14ஆம் ஆண்டு நிறைவு நாள், நன்றி செலுத்தும் பலி செலுத்தும் பண்டிகை. இது ஒரு சாதாரண நாள் இல்லை.
நீங்கள் உள்ளத்தில் எப்படி உணர்றீங்களோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். இது நன்றி பலி செலுத்தும் நாள். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு, கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு நான் என்ன செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, இன்னைக்கு அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் என்ன? பாலின்னு சொல்லுங்க, என்ன சந்தோஷம்? வேத வசனம். இதற்கு பெரிய காரணம் யாரு அப்படின்னா அவங்க மனைவி. கரங்களை தட்டுவோம். எனக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன். கவர்மெண்ட் வேலை கிடைக்கலன்னு அழுத பொண்ணு அழுது கவர்மெண்ட் வேலை கிடைச்சி அதையும் மகரா விட்டுட்டு வந்தப்ப எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. எனக்கு கிறுக்கு பிள்ளையா இருக்க மாட்டிருக்கு, இவர் எவமே வேலை கிடைக்கலங்கிறாங்க, அழுதல். ஏன்னா தேவனுடைய வழி நடத்துதல், அந்த தேவ வழி நடத்துதலுக்கு தன்னை அர்ப்பணித்த மனைவியினுடைய சொந்த கண்கள் புருஷனுடைய மகிமையை காணும்படியாக. அதுக்கு பேக் போன் யாரு? அம்மா இல்லைன்னா ஐயா இல்லை, கண்மணி பிள்ளைகள். யோசித்து பாருங்க. எல்லாவற்றிலும் இந்த நாளிலே மகனுக்கு கர்த்தர் செழிப்பை கொடுத்திருக்கிறார். இவர் பாக்கியவானா இல்லையா? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்னா, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு. முதல்ல என்ன வார்த்தை வருதுன்னா, அதை தான் யோசிக்கிட்டே இருக்கேன். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தை செய்து கூப்பிடுதலை கேட்டு ரட்சிக்கிறார். எப்படி வில்லங்கமாலாம் வசனம் இருக்கு தெரியுமா? கூப்பிடுதலை கேட்டாதான் கொடுப்பாருனா அப்படி இல்லை. தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தை செஞ்சிடறாராம், அப்புறம் கூப்பிடுதலை கேட்கிறாராம். ஒவ்வொரு வார்த்தையும் தனிப்பட்ட முறையில் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அவரோடு நெருக்கம் ஐக்கியமாய் வைத்து இருக்கும் பொழுது, நம்ம தூத்தியை விட்டு உதறி எழுந்துருன்னு சொல்கிறாங்கல்ல, கல்லா தூத்தியும் தொடச்சிக்கிட்டு போயிடும். ஆமே. அவருக்கு வராத நெருக்கம் இருக்கா? இன்னைக்கு அவருக்கு இருக்கிற பலவீனத்துக்கு படுத்த படுக்கையில் என்னைக்கும் மனுஷன் போயிருப்பான். ஆமாவா இல்லையா? ஆனால் வந்து நின்று எவ்வளோ ஒரு உற்சாகமாக அவங்கள பார்த்தா ஒரு பேஷண்ட்டுன்னு சொல்ல முடியாது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய கரம், தேவ கரம் தாங்குது. நான் உன்னுடனே கூட இருக்கிறேங்கிற வார்த்தை பொய் சொல்லாது. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு நீங்க தாவுங்கன்னு சொன்னா கூட அவர் தாவ மாட்டாரியா? அல்லையா? என்ன வெறுப்பு, என்ன கசப்பு, எதுவே இருந்தாலும் ஒண்ணுமே அவரை சேதப்படுத்தாது. என் கையில் இருந்து உன்னை பிரிக்க முடியும். அதான் ஆண்டவர் சொல்ற. இந்த ஏன் தெரியுமா? அதுக்கு என்ன காரணம், ரகசியம்? இந்த வேதத்தை தியானிக்கும். இந்த செய்தியை நானே எழுதலை, ஆவியானவர் சொல்லதான் எழுதுறேன். இந்த அளவுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தது யாரு தெரியுமா? உங்காலு. இவர் தான் கற்றுக் கொடுத்தார். இந்த அளவுக்கு வந்து நின்று பேச கற்றுக் கொடுத்தார். He is also a teacher to me, பார்த்துட்டு. ஏன் தெரியுமா? சங்கீதம் 119, 165 வேதத்தை நீங்களும் நானும் எல்லாரும் வரலாம் தியானிக்கும் பொழுது அனல் மூழ்கிறது. அந்த அனல் மூழ்கிறப்ப எலும்புக்குள்ளார இருக்கிற பாவம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிருக்கு. அப்போ வெளியே போனோன்னே என்ன கிடைக்குது? நம்ம ரத்தம் பரிசுத்தப்படுது. அப்போ நம்ம யாரும் பாவி இல்லை, பரிசுத்தவான். அப்போதாங்க அந்த நிலைமை வரும். சும்மா ஞானத்தினால எடுத்த பரிசுத்தவான் சத்தியமாக வர முடியாது. இது உள்ளுக்குள்ளார போகணும். உங்கள் ரத்தம் இயேசுவின் ரத்தமாக மாறணும். அப்பதான் என்ன கிடைக்கும்? எல்லாவித ஆசீர்வாதமும் கிடைக்கும். அப்பதான் நமக்கு பரிசுத்தவான் அப்படிங்கிற ஒரு நல்ல நிலைமை கிடைக்கும். அந்த பரிசுத்தவான் யாருக்கு சொந்தம் தெரியுமா? யாரெல்லாம் கற்பனைக்கு சொந்தமாகறாங்களோ அந்த கற்பனைக்கு சொந்தக்காரன் தான் பரிசுத்தவான். கற்பனைனா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். கற்பனை கட்டளிட்ட சகல கட்டளைகளின்படியும் கற்பனைகளின்படியும் யாரு? சகரியாவும் எலிசபெத்தும் நடந்தார்கள். ஆனால் பிள்ளை இல்லை, கற்பனையின்படி நடந்தோம். அப்ப கற்பனை என்ன? அதுக்கு நிறைய விதி இருக்கு.
எப்பொருள் எத்திரவத்தில் மிதக்கும் பொழுது அப்பொருளால் வெளியேற்றப்பட்ட தண்ணீரும் அப்பொருளும் எடையும் சமமானால் அப்பொருள் அத்திரவத்தில் மிதக்கும். இது மிதத்தல் விதி 8ஆம் கிளாஸில் படிச்சது. இந்த கற்பனைக்குன்னு ஒரு விதி இருக்கு பைபிளில். யாருக்கு தெரியும் சொல்லுங்க? தெரியாதா? சுத்த இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசத்தில் இருந்து பிறக்கும் அன்பே கற்பனை. ஹல்லேலூயா. அந்த கற்பனைக்கு பாஸ்டர் சொந்தக்காரரா மாறினதுனால இன்னைக்கு பரிசுத்தமா நான் வந்து இன்னைக்கு 14ஆம் ஆண்டு நிறைவை முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது உண்மையா இல்லையா? கற்பனைக்கு நம்ம சொந்தக்காரனா சொந்தக்காரியா மாறினாதான் உண்மை கிறிஸ்தவன். இல்லாட்டி போலி. அப்படி வாழ முடியுமா முடியாதா சொல்லுங்க? இப்போ யோசித்து பார்க்குறீங்களா? 1 தீமோத்தேயு 1:5 பாருங்க இருக்கு. பொய் சொல்லலை. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அல்லேலூயா. இப்ப அந்த ஜீவனுக்குள் ஓடுகிற ரத்தம் பரிசுத்த ரத்தமா மாறினதுனால அவருக்கு யாரா இருந்தாலும் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு முத்திரையை கடவுள் போடுறாரு. அத ராஜ முத்திரை. அந்த முத்திரையை பெற்றுக்கொண்டு வாழ்கிறவனுக்கு பேரு நீதிமான். ஹல்லேலூயா. அந்த முத்திரையை நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும். அந்த நீதிமானுடைய சகல ஆசீர்வாதங்களும் நாம் பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு சிம்பிளான பேசிக் நீடு என்னது? கற்பனை. அந்த கற்பனைக்கு பாத்திரவானா நீங்க? ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அந்த நீதிமானின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமானின் வேர் கனி கொடுக்கும். நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் எப்படி செழிப்பான்? பனையை போல செழிப்பான். கொள்ளை நோய் வந்துட்டு போனாரா? நீதிமான் போக முடியாது. கற்பனையை நம்ம என்னைக்கு பிரேக் பண்றோமோ எல்லாம் நமக்கு வந்து சேர்ந்துரும் வேதனை. கற்பனையின்படி வைராக்கியமாய் வாழும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமான் எப்படி மகிழ்கிறான்? பாடி மகிழ்கிறான். மகிழ்ந்தாரா? நம்ம மகிழ்றோமா? அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் இந்த சபை போதகருக்கு இருக்கிறது என்று நான் இப்போ இங்கே வர்றதில்லை, எந்த கான்டாக்டில் தெரியல. ஆனாலும் அந்த ஜெபிக்கிற ஜெபம் இருக்குல்ல, பார்க்குறோம் இல்லை, வளர்ச்சியை கேட்குறோம் இல்லை, பார்க்குறோம் இல்லை, அதிலிருந்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான். நீதிமானும் பாடி மகிழ்கிறான். அப்போ இந்த நீதிமான் கனி கொடுக்குறாருல, இவருடைய கனிகள் தான் யாரு? யாரு சொல்லுங்க? அவர் கொடுத்திருக்க, அவர் பெத்த பிள்ளைங்க நீங்க. அவர் புத்திரர் இல்லைன்னா ஆமென் சொல்லாதீங்க. உங்களுக்கு சொத்து இருக்கலாம், சொகம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், நகை இருக்கலாம். ஆண்டவருடைய வருகைக்கு போக மணவாளன் வருகின்ற பொழுது மணவாட்டி ஆயத்தப்படுத்துற வேலையை செய்கிறாரே, கரங்களை தட்டி வாழ்த்துங்க. கைவிடப்பட்ட நிலைமை ஒருவருக்கும் இருக்கக்கூடாது. அதற்காக இந்த மக்களை நீ விட்டு வர வேண்டாம், நீ பூமியிலே இரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ இந்த மெசேஜை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்ப கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு. அதுதான் இந்த சபைக்கு தீர்க்க தரிசன வார்த்தை. எடுத்துக்கோங்க. கர்த்தர் சொன்னது 2 கொரிந்தியர் 9:10. உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவேன். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு இந்த வருட 14ஆவது ஆண்டு செலிப்ரேஷனுக்கு கொடுக்குற வார்த்தை. உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவேன். நீதிமான் பனையை போல செழிக்க வேண்டுமானால் கற்பனையின்படி வாழ்தல், கற்பனையை கை கொள்ளுதல், அதுதான் ஒரு மனிதனுடைய கிறிஸ்தவனுடைய பேசிக் பிரின்சிபல் டு ஃபாலோ, டு பிராக்டிஸ் இன் தேர் டெய்லி லைஃப். ஹல்லேலூயா. கடினமான வாழ்க்கை, ஆனால் அது லகுவா எப்போ போகும்? நுகம் மெதுவாயும்
சுமை லகுவாகவும் இருக்கிறது எது? கத்தரிட்ட கட்டளை இருக்கா? அவருடைய சுமையும் நுகமும் லகுவா மாற்றி தராரு. அதனால தான் சொல்றாரு, நீ யாராக இருந்தாலும் என்கிட்ட வாப்பா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ நம்ம அதை அவர்கிட்ட கொடுக்காம நானே வச்சுக்கிட்டா எனக்கு பாரம். வசனத்தை அனுப்பி சுகமாக்குவேன்னு ஒரு வாசனை இருக்கு. எப்படி சுகமாக்குவார் எனக்கு கேள்வி. அதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய வியாதியை கொடுத்தாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா கால் வீங்கிடுச்சு. எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டேன், எல்லாமே நெகட்டிவ், ஒன்று கூட பாசிட்டிவ் இல்லை. பார்த்துக்கோங்க. என்ன அப்போ என்ன செய்யலாம்? சரி, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஒரு டேப்லெட் கூட நான் எடுக்கலை. எடுத்தால் ஒத்துக்காதே எடுக்கலை. ஆண்டவரே வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன்னு சொன்னீங்க. சொல்லி முடித்தேன், காலில் இருக்க வீக்கம் காணா போச்சு. ஹல்லேலூயா. நான் எப்படி ஆண்டவத்தை ஜெபிக்கிறேன்னா, ஊழியக்காரின்னு என்னை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் தான் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் சத்தியத்தை சொல்கிறதுக்கு நான் தகுதி உள்ளவளாக இருக்கணும். அப்படி தான் ஜெபிக்கிறேன். அப்போ நான் சாட்சி சொல்கிறேன். ஹல்லேலூயா. செய்து பாருங்கள், அல்வா நல்லா இருக்கும். அந்த அல்வாவுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடலாம். கோதுமை மாவு, சர்க்கரை, நெய். ஆனால் அந்த போடுற அந்த அளவு இருக்கு இல்லையா, அதுதாங்க. தாவீது ஏன் உயர்ந்திருந்தார்? பட்டு பாவி. ஆனால் இஸ்ரவேலையும் யூதாவையும் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்து சகல கனம், மகிமை, புகழ்ச்சி எல்லாம் அவருக்கு கிடைச்சிச்சு. அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? Though he was the king, he prayed thrice in a day. அப்படி தானே? Wrong. 7 times he praised the Lord. 7 முறை துதித்தார். உங்க பாஸ்டர் இன்னைக்கு நின்று ஆடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் ஆரம்ப காலத்தில் கேட்பேன், பிரதர் உங்கள்கிட்ட ஒரு சின்ன காரியம்னா கூட கேட்பேன் ப்ரேயர் பண்ணி. அப்போ கொலமாணிக்கத்துலேருந்து கேட்குறேன், சார் இன்னைக்கு வெண்ணத்தை சிஸ்டர் 7 மணி நேரம் அந்நிய பாஷை சிஸ்டர். அட பாவி மனுஷா, 7 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? 7 மணி நேரம் அந்நிய பாஷை பேச முடியுமா? அப்படி நான் வியந்த காலம் உண்டு. அந்த ஆத்ம அர்ப்பணிப்பு, ஆவியின் செழிப்பு என்று உயர்த்தி. இந்த பிரின்சிபல் யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு? தாவீது முன்மாதிரி. அழகா தாவீதை பற்றி பாஸ்டர் பிரசங்கம் பண்ணதெல்லாம் இன்னும் என் காதில் ஒலிக்குது. துறையூரில் கேட்ட பிரசங்கம் என் காதில் ஒலிக்குது. ஏன்? அந்த நமக்கு முன் செய்தவர்களுடைய நற்கிரியைகளை நாம் ஃபாலோ பண்ணுறோம். 7 முறை 7 மணி நேரம் அந்நிய பாக்கியிலே துதித்ததுனால இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் ஐயா வெளியே போயிட்டு வர்றாரு. கரங்களை தட்டுவோம். தேவைப்படுகிறார். ராபின்சன் பாஸ்டர் தேவைப்படல, அவருக்குள்ளார இருக்கிற அந்த நற்கிரியை தேவைப்படுகிறது, நற்செயல்கள் தேவைப்படுகிறது, நல் வார்த்தைகள் தேவைப்படுகிறது, கட்டுகிற வாழ்க்கை தேவைப்படுகிறது. ஸோ தட் நீங்களும் நானும் செய்து பார்ப்போம். 7 முறை 7 மணி நேரம் அமர்ந்து பார்ப்போம். அடுத்ததாக தானியேல் 3 ஆணையிட்டது பத்திரத்துக்கு தெரிந்திருந்து என்ன செய்தார்? தினமும் 3 வேலை செய்தார், ஜெபித்தார். அதனால் அவருக்கு என்ன ரிவார்டு கிடைச்சிச்சு? தானியேலுக்கு என்ன ரிவார்டு கிடைச்சிச்சு? எப்போ அந்த வேலையை செய்தார்? அந்நிய தேசத்தில் சிறை கைதியாக கொண்டு போய் அடிமையாக இருக்கிறப்ப தீட்டுள்ள உணவை வெறுத்தார். இன்னைக்கு நம்ம எங்கே பிரியாணி நினைச்சாலும் எந்த ஆடு செத்துச்சோ, என்ன செத்துச்சோ, கோழியா மாட, பிரியாணி. தானியேல் தீட்டுள்ள உணவை வெறுத்தான். தீட்டுள்ள உணவை வெறுத்தான். செகண்ட் கேட்டகரி, குட் ஹேபிட். ஞானிகள் கொலை செய்யக்கூடாது என்பதற்காக ராஜாவின் சொப்பனத்தின் விளக்கத்தை தெரிந்து கொள்ள நண்பர்களோடு இரவு வேளையில் ஜெபித்தார். ஜெபித்த உடனே ஆன்சர் கிடைச்சு. ஹல்லேலூயா. அதனால் சிறைப்பட்ட தேசத்தில் கொழுமண்டபத்தில் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த திருச்சியினுடைய ஹார்ட் என்று சொல்லக்கூடிய நாள் ரோடு பகுதியில் சண்முகா திருமண மண்டபத்தில் இவர் ஒரு நல்ல ஒரு சபையை நடத்துகிறாருன்னா அதுக்கு தான் காரணம். ஹல்லேலூயா. யார் பரிசுத்தத்தின்
பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அசுத்தன் இன்னும் அசுத்தம் செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பார்த்தர், இன்னும் நீங்க பரிசுத்தமாகணும், இன்னும் நீங்க பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தம் ஆக 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 வளர்ச்சி கூடுதல். பார்த்துட்டு ஒரு நல்ல குணம் இருக்கு, நீடிய பொறுமை இருக்கு. நான் பார்த்துருக்கேன் பொறுமை. இன்னும் ஆண்டவர் பொறுமையை கொடுத்து கொடுத்து அப்படி ஜொலிக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஆத்தும அர்ப்பணிப்பு, ஆவியிலே மகிழ்ந்து பாடுதல், சரீரத்திலே நற்கிரியைகளை செய்யும் பொழுதே கர்த்தர் ஒரு ஞானத்தின் உறைவிடமாக பார்த்தர் அவர்களுக்கு இருந்து ஞானத்தின் ஆவியினாலே வழி நடத்துகிறார். அதை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுடைய ரிசல்ட்டை நான் போய் பார்க்குறப்ப ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இன்னும் என் கண்ணு முன்னாடி அந்த ரிசல்ட் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் பார்க்க வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தா இவ்வளோதான் முடித்து போச்சுன்னு சொல்லணும். நான் பார்த்துருக்கேன். ஆமாம் தானே பாலின்? ஆனால் இருக்கார். ஹல்லேலூயா. அந்த ஜீவனுக்குள் இயேசுவுடைய ஜீவன் இருக்கு. பாத்தருக்குள்ளார இருக்கிற ஜீவன் பாத்தருக்கு சொந்தம் அல்ல. எனவே நீங்களும் கொஞ்சம் பயந்து வாழுங்க. அவர் வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதோ அதுக்கு கட்டுப்படுங்க, அதுக்கு பயந்து வாழுங்க. ப்ளீஸ் கோஆப்ரேட். நீங்கள் யாருமே அவருக்கு எதிர்த்து நிற்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு 4 நாட்களுக்கு முன்பதாக ஒரு சர்ச் குரோத்துக்கு ஒருத்தர் வந்து பேசினார். காலையிலேருந்து சாயந்தரம் அந்த மனுஷன் சொன்னது ஒன்று, நீ பாஸ்டராக இருந்தாலும் சரி, மெய்ப்பராக இருந்தாலும் சரி, அப்போஸ்தலராக இருந்தாலும் சரி, சுவிசேஷத்தை போய் அறிவினார். அவர் சபையில் 8000 பேர் வராங்களாம். ஒரு அம்மா வந்து, ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க, வாங்கம்மா நீங்கள் எந்த சபைன்னு கேட்டாங்களா. ஐயா உங்ககிட்ட தான் ஐயா ஞானஸ்நானம் வாங்கினேன். உங்க தெரியல. ஏன்னா அவர் ஒரு ஆத்துமாவை கூட என் சபைக்கு வானே அவர் கூப்பிடல. நான் பார்த்தேன், கூப்பிடல. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆத்மா சபைக்குள்ளே வந்தோடனே அடுத்த வாரம் வரப்போ 4 கூட்டிகிட்டு வருது. அந்த 4 போய் 8 கூட்டிகிட்டு வருது. சபை விருத்தி ஆகுது. இப்போ அடுத்த வருஷம் நீங்களே சொல்லுங்களே, விசுவாசத்தில் எத்தனை பேரை நீங்கள் கூட்டிகிட்டு வருவீங்க? நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு உலகத்தான் சொல்கிறான். கிறிஸ்தவன் என்ன சொல்லணும்? நம்மெல்லாம் உண்மை கிறிஸ்தவர்களாக இருந்தால் எங்கள் சபைக்கு வந்து பாருங்கள், எங்கள் சபைக்கு வாங்க. நானும் சியத்தையிலேருந்து வெளியே வந்தவ தான். பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் இருக்கிற இந்த வார்த்தைக்குள்ள விளக்கங்கள் அங்கு கிடைப்பதில்லை. இவ்வளோ நேரம் பேசினா எல்லாரும் எந்திரிச்சு போயிடுவாங்க, ரெவரண்ட்டு போயிட வேண்டியதான் பின்னாடி. ஆனால் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளும் சபைகள் தான் நம்ம சபை. சத்தியத்தை மேயுது. புள்ள மாடு நல்ல நல்ல புல்லாக பார்த்து மேய்ந்து சாப்பிட்டுட்டு உட்காந்து இருக்கும். நம்மளாம் அப்படித்தான். ஆமென் சொல்லுங்க. இந்த ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, அடுத்த வருஷம் இதே நாளில் கிராண்ட் செலிப்ரேஷன் செய்ய நான் அட்லீஸ்ட் 5 புதிய ஆத்துமாக்களை கொண்டு வருவேன்னு சொல்ல முடியுமா? கை தூக்குங்க. நான் கொண்டுட்டு வரேன். ஏன் என் இயேசுவால் எல்லாம் கூடுங்கிற வார்த்தைக்கு நீங்கள் சொந்தக்காரங்களே இல்லையா? என் இயேசுவா என்னால் முடியாது, என் இயேசுவால் எல்லாம் கூடுங்கிற வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கள? என் இயேசுவால் நான் பராக்கிரமம் செய்வேன், நான் 5 புதிய ஆத்மாவை கொண்டு வருவேங்கிறவங்க இப்போ கை தூக்குங்க. அப்போ தான் நீங்களும் நானும் இயேசுவுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. கண்டிப்பாக இதை போல ரெட்டிப்பான ஆத்துமாக்களை கர்த்தர் அடுத்த வருஷம் தருவார். இது யாருக்கு லாபம்? உங்களுக்கு தான், உங்களுக்கு தான் லாபம். இவருக்கு தான் வேலை, பெருசாக பார்க்கணும், இடத்த பார்க்கணும், பெருசாக வாடகை கொடுக்கணும். இவருக்கு நிறைய செலவு இருக்குது. ஆனால் பலன் யாருக்கு? உங்களுக்கு. அப்போ அந்த ஆத்தும பலன் வேண்டாமா? அதை தானே கேட்குறாரு. ஆயத்தப்படு, ஆயத்தமாகு, சொல்லு, கூட்டிட்டு வா. வேற என்ன கடினமான வேலையை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்காரு? ஒரு வேலை இல்லையே. இதை செய்யலாமே. காலம் முழுக்க சம்பாரித்தேன், என்ன வச்சிருக்கேன்? ஒன்றும் இல்லை. அன்னைக்கு இல்லாத சந்தோஷம் இன்னைக்கு எனக்கு இருக்காமே. இதுதாங்க ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்துருக்காரு. அதனால தான் இன்னும் தாமதிக்கிறாரு. என் பிள்ளை மனம் மாறாதா? என் பிள்ளை என் சமூகத்துக்கு வராதா? ஏன் நம்ம அந்த ரட்சிப்பின் பேழை
அந்த திட்டத்தில் ஏன் நான் ஒரு வேலைக்காரனாக இருக்கக்கூடாது சொல்லுங்க? பாலினம்மா தான் உங்களுக்கு நல்ல உதாரணம். அரசு வேலை வேண்டாம், என் புருஷன் பின்னாடி போகிறேன், ஆத்ம வேலை செய்வேன்ட்டு வந்திருக்காங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன குறைவு வச்சுருக்காங்க? ஜெகஜோதியாக இருக்காங்க, ராணி மாதிரி இருக்காங்க. ஏற்கனவே இந்த குடும்பத்தில் நல்ல கலரு, அழகு, அதில் எல்லா விதத்திலும் அழகை கர்த்தர் சீரும் சிறப்புமாக கொடுத்திருக்கிறார். அதாங்க கர்த்தருக்காக அர்ப்பணிக்கும் பொழுது அது யாராக இருந்தாலும் எக்ஸோ ஒய்யோ செழிப்பு உண்டாகும், உயர்வு உண்டாகும், உயர்ந்த அடைக்கலம் கிடைக்கும், பாக்கியவானாக இருப்போம். கர்த்தர் அப்படியாய் பாஸ்டர் அவர்களையும் சபையையும் சபை மக்களையும் ஆசீர்வதிக்கும்படி வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் வாங்க, கரங்களை நீட்டி எல்லாரும் கரங்களை நீட்டுங்க, கண்களை மூடுங்க, ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று நீதிமொழிகள் 22:4 வாசிக்கின்றபடி அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாக சாட்சியாக நிற்கின்ற உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு பயன்படுத்தி வருகின்ற அருமையான உம்முடைய அடியான் பாஸ்டர் ராபின்சன் அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சபையாக சேர்ந்து மகனே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களும் இயேசு உங்கள் பிள்ளைக்கு கொடுத்து வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆகவே எங்களுடைய அழைப்பினை ஏற்று வந்த சகோதரிக்கு திருச்சபையின் சார்பாக, இல்லை லீடர்ஸ் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜெப தேவைக்கு 9894913619. எல்லாரும்